ஓ, சொந்த ஊர் இது? என் சொந்த ஊர் திருவண்ணாமலை. ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஓ, கரெக்ட் தான். என் பேர் வினோத். நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். அப்போ என் பேர் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். உனக்கு என்னடா ஃபோட்டோகிராஃபின்னா இன்ட்ரெஸ்டா? உயிர்னே சொல்லலாம்க்கா. ஆனால் இந்த சைடுமே எந்த சப்போர்ட்டும் இல்லை. எல்லோரும் இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆகுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட வீட்டில் சண்டை போட்டு தான் வந்திருக்கு. இந்த காம்படிஷனில் ஏதாவது ஜெயிச்சா அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே அதுவுமே இங்கே நொட்டிட்டு போயிடுச்சு. சரி விடு. ஃபீல்லாம் பண்ணலக்கா. இந்த காம்படிஷனே லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நான் பார்க்குற இதையாக கேப்சர் பண்ணியிருக்கணும். அதை வச்சு தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணணும். ஆனால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கூட கிடச்சிருக்காது. ஏன்னா அந்த லட்சத்துக்கு நான் எடுத்த ஃபோட்டோலாம் உயிரே இல்லை எதுலேயுமே. ஒரு ஃபோட்டோன்றது பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு செகண்டை நம்ம கைக்குள்ளே நிறுத்தி வச்சுக்கிற மாதிரி. அப்போ அது 1000 கதை சொல்லணும் பார்க்கும்போதெல்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏன் அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லுங்கள்? அந்த மொமெண்ட்டை வாழ்கிறத விட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கடைசியாக நான் எப்போ எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தா இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன். என் கூட இருக்க எல்லாருமே நல்லா படிக்கிறவனுங்க. அவன் முடிவெடுத்து அதுக்கான கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு போகிறாங்க. நான் இப்போ தான் எனக்கு என்ன வரும்னே கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அந்த வழியுமே இங்கே முட்டி நிற்குது.